இப்போ நான் என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கவே இல்லாதனாலும் என்னோடய தங்கச்சிகளும் என் அக்காக்களும் என் ஊரில் இருக்க பெண் மாந்தர்களும் அனுபவிக்கிறத கேட்டு அதை முடிஞ்சளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கருத்தியெல்லாம் பிரச்சனை வராமல் நான் ஒரு ப்ரெசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கதைகளில் நிறையா கதைகள் வந்து அக்கா வந்து அனுபவிக்கலைனாலும் கேட்ட கதைகள். அந்த கேட்கும்போது நானும் நிறையா கதைகள் நான் கூட இருந்திருக்கேன். அந்த கதைகளெல்லாம் வந்து இப்படி எப்படி ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக மாற்றுறாங்க, எப்படி ஒரு ரைட்டிங்குள்ளே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு அது ஒரு மாதிரி இமேஜினரே பண்ண முடியல. ஏன்னா ஒவ்வொரு கதையில் நம்ம கேட்போம், அதை ப்ரெசென்ட் பண்ணோம், அதை எடுத்து பண்ணும்போது அதை அனுபவித்தவங்கள விட அதை ப்ராசஸ் பண்ணி அதை எழுதும்போது அதில் அனுபவித்தவங்களோட கேரக்டராகவே நம்மளும் மாறி அந்தளவுக்கு பெயினை உணர்ந்தால் மட்டும்தான் இந்த டெக்ஸ்டெல்லாம் வரும். அது எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக இருக்கட்டும், அது அப்படி தான். எனக்கு தீபா அக்காட்ட எனக்கு பிடிச்சது இந்த கதைகள் எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக அவங்க உணர்ந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதில் ரொம்ப பர்சனலாக நான் ஒரு கதையை படிக்கும்போது என்னோடய வீட்டில் நடந்த சம்பவம். இப்போ என்னோடய தங்கச்சிக்கு வந்து குழந்தைன்னு சொல்லி நிறையா ட்ரீட்மெண்ட் பார்த்து நிறைய மெடிசன்ஸ் எடுத்து அதுக்கு வந்து லிவரே டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதுக்கு வந்து வேறு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாத அந்த பொண்ணு அவ்வளோ நெருக்கடியால் ஒரு பெரிய புறசூழலேருந்து வந்த ப்ரெஷர்னால் அகத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணு இன்றைக்கி ஒரு பேஷண்ட்டாகவே இருக்குது. எனக்கு அந்த கதை படிக்கும்போது எனக்கு வந்து பயங்கர பெயினாக இருந்துச்சு. இந்த கதையை அவங்க எடுத்து எழுதி ப்ரெசென்ட் பண்ணது வந்து இதுவும் தீபாக்காவோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்தது தான். இப்போ எனக்கு என்னென்னா இந்த அக்கா கதைகளில் வந்து எனக்கு இந்த இதுன்னு சொல்லலை, எனக்கு அப்ட்ராக்டாக அவ்வளோ இமேஜஸ் எனக்கு வந்துச்சு.